திரு ரஹ்மான், இந்த திட்டத்தில் பயணப்படக்கூடிய வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெக்கி விட்சன் தவிர்த்து மற்ற 3 வீரர்களும் முதன்முறையாக பயணப்படுறாங்க. அந்த நாட்டில் இருந்து முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் முக்கியமாக இந்தியா அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு செல்கிறார் என்பது இந்த திட்டத்தினுடைய முதல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. 41 ஆண்டுகளுக்கு முன்னர் ராகேஷ் சர்மா என்ற விமானப்படையில் பணியாற்றிய வீரர் சோவியத் ஒன்றியத்தினுடைய உதவியின் மூலம் அந்த விண்வெளி அப்போது சோவியத் ஒன்றியம் பராமரித்து வந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அவர் சல்யூட் என்று சொல்வார்கள். அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தை அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். அது 1984ஆம் ஆண்டு. அதுதான் இந்தியர் ஒருவர் முதன்முறையாக விண்வெளிக்கு சென்ற நிகழ்வாகும். விண்வெளிக்கு சென்று அவர் சோவியத் ஒன்றியத்தினுடைய விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வுகள் மேற்கொண்டு திரும்பினார். அது இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. விண்வெளி ஆய்வு வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு 41 ஆண்டுகள் கழித்து சுபான்சு சுக்லா என்கிற அந்த விமானப்படை வீரர் அவர் இன்று ஆக்சியம் போர் திட்டத்தின் மூலமாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட்டாக உருவாக்கி இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இது இரண்டாவது இந்தியாவினுடைய விண்வெளி வரலாற்றில் 2வது மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்திய வீரர் ஒருவர் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி ஆய்வு பயணம் மேற்கொள்கிறார் என்கிற அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஒன்று. இரண்டாவதாக இந்தியா அடுத்தடுத்து விண்வெளி ஆய்வு திட்டங்களை வைத்திருக்கிறது. ககன்யான் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய உள்நாட்டு முயற்சியில் இந்தியாவே தயாரித்த விண்கலத்தில் இந்தியாவினுடைய ராக்கெட்டில் வைத்து ஏவப்படக்கூடிய ஒரு விண்கலத்தில் இந்தியாவினுடைய விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு சென்று வர இருக்கிறார்கள். ககன்யான் திட்டம் என்று அதற்கு நாம் பெயரிட்டு இருக்கிறோம். அந்த திட்டம் அடுத்த ஆண்டு அல்லது 2027ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த ககன்யான் திட்டத்தின் மூலமாக செல்லக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களுக்கு தலைமை தாங்குபவராக சுபான்சு சுக்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு ஒரு முன் அனுபவம், ஏற்கனவே விண்வெளிக்கு சென்று திரும்பி இருக்கக்கூடிய அனுபவம், அந்த ராக்கெட் விண்கலம் சென்று சேர்வது, அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சூழல்கள், இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலும் கூட இன்று சுபான்சு சுக்லா செல்ல இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுபான்சு சுக்லா அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். 7 வகையான ஆய்வுகளை அவர் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அறிவியல் ஆய்வுகள் மூலமாக நாம் ககன்யான் திட்டத்தை மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக இந்தியா தனக்கென சொந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. அது தொடர்பான பயணங்களுக்கும் அது தொடர்பான ஆய்வுகளுக்கும் சுபான்சு சுக்லாவினுடைய பயணம் உதவும் என்பதோடு நிலவுக்கும் நாம் மனிதர்களை அனுப்புவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அது தொடர்பான தொடர்ச்சியான ஆய்வுகளுக்கும் கூட இந்த சுபான்சு சுக்லாவினுடைய பயணம் பயன்படும் என்கிற வகையில் 3 முக்கியத்துவம் வாய்ந்த காரணிகளை இந்த பயணம் உள்ளடக்கி இருக்கிறது. கௌதமி, தொடர்ந்து இந்த விண்வெளி பயணம், இதில் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சிகள், இதெல்லாம் மனிதன் அடுத்து எங்கே பயணப்பட போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. இதில் இந்த ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போவே ஆரம்பத்திலேருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, விண்வெளியில் விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மிக கவனம் பெற்றதாக இருக்கிறது. ஏற்கனவே பல தருணங்களில் இது தொடர்பாக நாமளும் பேசியிருக்கோம். இது போன்ற ஆய்வுகள் விண்வெளியில் நடத்தப்படுவதன் மூலமாக இனி வரக்கூடிய காலத்தில் விண்வெளிக்கு மனிதனின் பயணம் எவ்வளவு சுலபமாக்கப்படும், இந்த ஆராய்ச்சிகளுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? விண்வெளி பயணம் என்பது ஒன்று, விண்வெளிக்கு சென்று திரும்புவது. ககன்யான் திட்டத்தின் மூலம் நான் அதைத்தான் செய்ய இருக்கிறோம். சுற்றுப்பாதைக்கு ஒரு விண்கலம் சென்று அங்கு சுற்றிவிட்டு மீண்டும் அது பூமிக்கே திரும்பிவிடும். இது ஒரு வகையான விண்வெளி பயணம். இது தவிர்த்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்று சொல்லக்கூடிய அந்த ISS, அது பூமியை சுற்றி வருகிறது. சுமார் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் அது சுற்றி வருகிறது. 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை அது பூமியை சுற்றி வருகிறது. நாளொன்றுக்கு 15 முறை அந்த ISS என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையமானது பூமியை சுற்றி வருகிறது. அது மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இப்படி இந்த பெருவேகத்தில் பூமியினுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கிற விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கி இருப்பது என்பது ஒரு வகையான விண்வெளி பயணம். இது தவிர்த்து நிலா என்ற நம்முடைய பூமியினுடைய துணைக்கோளுக்கு மனிதர்களை அனுப்பி இருக்கிறார்கள். அனுப்புவதற்கு திட்டம் இருக்கிறது. இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. இது ஒரு வகையான விண்வெளி பயணம். இது தவிர்த்து செவ்வாய் போன்ற வேற்றுக்கோள்களுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டமும் மனித குலத்திடம் இருக்கிறது. அமெரிக்கா அப்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. வருங்காலங்களில் இந்தியாவும் கூட அப்படி ஒரு திட்டத்தை
ஓட்டத்தை மேற்கொள்ளக்கூடும். ஆக பிற கோள்களுக்கு, வேற்றுக்கோள்களுக்கு பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு வகையான விண்வெளி பயணம். இதை தாண்டி சூரிய மண்டலத்திற்கு அப்பாலும் கூட மனித குலம் சென்று குடியேற வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் என்று, எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். காரணம், பூமியில் இருக்கக்கூடிய சூழல், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூழல், இதன் பிறகு இருக்கக்கூடிய பிற சூரிய மண்டலத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. அங்கெல்லாம் கூட நாம் விண்வெளி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன எதிர்காலத்தில். ஆக இப்படி விண்வெளி பயணம் என்று சொல்லும் போது அது பல வகையாக இருக்கிறது. இந்த விண்வெளி பயணத்தில் மிக முக்கியமான சவால் என்பது இந்த ஜீரோ கிராவிட்டி என்று சொல்வார்கள். விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மிதந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். காரணம், அங்கு அந்த ஜீரோ கிராவிட்டி என்று சொல்வார்கள். புவியீர்ப்பு விசையை உணர முடியாத, உடல் உணர முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அப்படி அந்த ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாத சூழலில் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு எத்தகைய பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்பது ஒரு மிக முக்கியமான ஆய்வு. இது தவிர்த்து விண்வெளியில் இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் வளிமண்டலம் இருக்கும் என்றாலும் கூட அந்த வளிமண்டலம் என்பது மிகவும் மெல்லிய, கிட்டத்தட்ட வெற்றிடம் போன்ற ஒரு நிலைதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் விண்கதிர்கள், காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்கதிர்கள் தாக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் மனிதர்கள் எப்படி வாழ முடியும் என்பது ஒன்று. இது தவிர்த்து அப்படிப்பட்ட அந்த விண்வெளி சூழலில் பயிர்களை நாம் வளர்க்க முடியுமா, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது எத்தகைய பாதிப்புகளை அந்த சூழல் ஏற்படுத்தும் என்பது தொடர்பான ஆய்வுகள், இப்படி வெவ்வேறு வகையான ஆய்வுகள் இருக்கின்றன. இது தவிர்த்து பல்வேறு அறிவியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக முன்னோட்டமாகத்தான் ஏற்கனவே இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இத்தகைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது செல்லக்கூடிய வீரர்களும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவும் அத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஆக இந்த விண்வெளி எதிர்கால பயணங்களினுடைய நாம் முன்னோட்டமாக ஒரு அறிவை பெற்றிருந்தால்தான் அந்த எதிர்கால விண்வெளி பயணங்கள் என்பது வெற்றிகரமாக அமையும் என்ற வகையில் அதற்கு எத்தகைய தயாரிப்புகளை மனிதகுலம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது தொடர்பாகத்தான் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கௌதமி.